சூடிக் கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். அதிலே இப்பாசுரத்தினாலே மாமான் மகளே என்கிற பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலத் துயரனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். தூமணி மாடத்து தூய்மையான இரத்தினங்கள் இழைக்கப் பெற்றிருக்கக்கூடிய மாடங்கள், அந்த மாடங்கள் முழுக்க சுற்றும் விளக்கெரிய, விளக்கானது நன்றாக எரிகிறது, நன்றாக நறுமணமானது கமழ்கிறது. தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும். அவ படுத்துருக்கக்கூடிய படுக்கை, அந்த படுக்கை கிட்ட வந்து நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோட யார் வந்தாலும் அவ தொட்ட உடனே தூக்கம் வந்துருமா. அதனால தூக்கத்தை உறங்கச் செய்யக்கூடிய அணை. துயிலணை மேல் கண் வளரும், கண் வளரும், நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவளே மாமான் மகளே. ஆண்டாளுக்கு உறவாம் அந்த பெண்ணு. அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம், அந்த கதவனுடைய தாள்களை திறப்பாய். மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ பக்கத்துல இந்த படுத்து உறங்கக்கூடிய பெண்ணனுடைய தாயார் உட்கார்ந்துருக்காளாம். அதனால அவளை பார்த்து மாமீர் அவளை எழுப்பீரோ. அவதான் எழுந்திருக்கலைன்னா நீங்களாவது அவளை எழுப்பி விடலாமே, அதுவும் செய்யாம அப்படியே உட்கார்ந்துருக்கீளே. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உன் பெண்ணு ஊமையோ அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நாங்க இங்கேருந்து கூட்டுண்டே இருக்கோம், அவ வரேன் இதோ வந்துடுறேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் இருங்கோ வந்துடுறேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே, ஒண்ணுமே சொல்லாம அப்படியே படுத்துருக்காளே. ஊமையோ அன்றி செவிடோ. அன்றி செவிடோ இல்ல நாங்க சொல்ற வார்த்தை காதுலையே விழலையோ, காதுலே செவியிலே துளையில்லையோ. செவிடோ அனந்தலோ. அனந்தலோ அப்படின்னா கண்ணனோட இரவு பொழுது முழுக்க இருந்துட்டு இப்ப அதனால உறங்கி கொண்டிருக்கிறாளோ. அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மந்திரப்பட்டாளோ யாராவது மந்திரம் போட்டு அம்மான் பொடி தூவினாருண்டோ அப்படின்னு தெரிவிக்கிறா. ஒரு பொடியை வச்சுருப்பா. சிறு குழந்தைகளை யாராவது தூக்கிட்டு போகணும்னா அவ ஒரு பொடி வச்சுண்டு அந்த பொடியை அந்த குழந்தை மேல தூக்கி அப்படியே வீசிடுவாளாம். அது முகத்துல பட்டுடுத்துன்னா யார் வீசினாரோ அவளை பார்த்து மாமா 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 அப்படின்னு அந்த குழந்தை அவர் பின்னாடியே போயிடுமா. யாரும் இல்லாத இடம் வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை தூக்கி தானும் அபகரித்து சென்று விடுவார்களாம். அப்படி உன்னுடைய முகத்துல யாராவது அம்மான் பொடி தூவி விட்டார்களோ, மந்திரப்பட்டாலோ, யாராவது காவல் ஏமப்பட்டாலோ, யாராவது காவலுக்கு இருக்காளா, இவாளோட பேசக்கூடாது, வெளியில செல்லக்கூடாதுன்னு யாராவது காவலுக்கு இருக்காளா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன். மாமாயன் ஆச்சரிய பூதனாக இருக்கக்கூடியவன். மாமாயன் மாதவன் நாச்சியாரோடு கூடியிருக்கக்கூடிய பகவான். நாச்சியாருக்கு வல்லபனாக இருக்கக்கூடிய பகவான். மா அப்படின்னா பெரிய பிராட்டியார். மாயா அப்படின்னா பெரிய பிராட்டியாருக்கு. மாயா தவஹ. தவஹ மாயா தவஹ மாதவஹ. பெரிய பிராட்டியாருக்கு கணவனாக இருக்கக்கூடியவன். திருமகள் கேள்வன் அப்படின்னு அர்த்தம். மாமாயன் மாதவன் வைகுந்தன். வைகுந்தத்துல இருக்கக்கூடிய பகவான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்று. மாமாயன் என்று, மாதவன் என்று, வைகுந்தன் என்று அப்படி சொல்லணுமா. மாமாயன் அப்படின்னா சுலபனாக இருக்கக்கூடியவன். மாதவன் அப்படின்னா நாச்சியார் கேள்வனாக இருக்கக்கூடியவன். வைகுந்தன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன். அப்ப எளிமை அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருநாமம் எளிமைக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லணுமா. அடுத்து நாச்சியாரோட கூட இருக்கக்கூடியவன், அதுக்காக ஒரு 1000 திருநாமத்தை சொல்லணுமா. பகவானுக்கு இருக்கக்கூடிய மேன்மை, அவனுக்கு இருக்கக்கூடிய உயர்த்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்வம், இதெல்லாத்தையும் ஒரு 1000 திருநாமத்தால சொல்லணுமா. அதனால எளிமைக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், மாயாதவனான திருமகள் கேள்வனுக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், அடுத்து வைகுந்தநாதனுக்காக ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமா. அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னு. பகவானுடைய ஒரு திருநாமத்தை சொல்லக்கூடாது, பல திருநாமத்தையும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய கண்ணனோடு நாமும் சேர வேணும். அதனால வந்து சேருவாய் என்ன இப்பாசுரத்தினாலே மாமான் மகளே
என்கிற பெண்ணை எழுப்புகிறாள். திருவாய்ப்பாடியில ஆண்டாளுக்கு உறவு இருக்கான். எங்கே தெரிகிறது? மாமான் மகளே அப்படின்னா ஆண்டாளுக்கு மாமா அங்க இருக்காளாம். அந்த மாமாவனுடைய பெண்ணா. ஆண்டாளுக்கு மாமா அங்க இருக்கான்னு எப்படி தெரிகிறது அப்படின்னா, ஆண்டாள் திருப்பாவை மட்டுமல்லாமல் நாச்சியார் திருமொழி என்று மற்றொரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறாள். அதுல ஒரு பாசுரத்தினால காட்டுகிறாள். மதுரை பதினாடி நம் தெருவின் நடுவே வந்திட்டு அப்படின்னு சொல்லுகிறாளாம். நம் தெருவின் நடுவே வந்துட்டு. நம் தெரு அப்படின்னா வடமதுரையில ஆண்டாளுக்கு ஒரு தெரு இருக்கான். ஏதாவது சொந்த வீடு இருந்தா தானே அந்த வீடு என்ன தெருவில் இருக்கோ அதை நம்முடைய தெருன்னு சொல்ல முடியும். ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனா வடமதுரையை பாடும்போது நம்முடைய தெரு அப்படின்னு சொல்லுகிறா. அப்ப அந்த தெருவில் அவளுக்கு வீடு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். யார் ஆண்டாளுக்கு வீடு கொடுத்தான்னா மாலாக்காரருடைய கிரகம் தன்னதிரே என்று வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். மாலாக்காரர் அப்படின்னு ஒருத்தர் கண்ணனுக்காகவே புஷ்பத்தை தொடுத்து அதை கண்ணனுக்கு சூட்டக்கூடியவர் மாலாக்காரர். கண்ணன் கம்சனை கொல்லணுங்கிறதுக்காக வடமதுரைக்குள்ளே நுழைந்தான். யமுனையில தீர்த்தமாடினான். வண்ணானிடத்திலிருந்து வஸ்திரத்தை தானும் வாங்கி சாற்றிக் கொண்டான். அதுக்கப்புறம் மாலாக்காரருடைய கிரகம் இருக்கிறதுலேயே சின்ன தெரு. அந்த தெருவுக்குள்ள சிறிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள கண்ணன் போய் அவருடைய பக்திக்கு மெச்சினவனான கண்ணன் அவருடைய கையால புஷ்பத்தை வாங்கி தான் அணிந்து கொண்டானே. அந்த மாலாக்காரர் பார்த்து இனிமே இந்த வீடு பெரியாழ்வாருக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிட்டாராம். ஏன் பெரியாழ்வாருக்கு எழுதி வைக்கணும்னா, மாலாக்காரரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். பெரியாழ்வார் ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர். அவரும் அதே புஷ்ப கைங்கரியத்தை பண்ணினார். அப்படின்னா நான் செய்த தொண்டை எந்த பெரியாழ்வார் பண்ணினாரோ அவருக்கு தான் என் வீடு என்ன எழுதி வச்சிட்டாராம். இப்ப பெரியாழ்வார் இடத்திலிருந்து ஆண்டாளுக்கு அந்த கிரகம் வந்திருக்கான். அதனால அந்த தெருவை பார்த்து நம்முடைய தெரு என்று சொல்லுகிறாள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவளை பார்த்து மாமான் மகளே என்று சொல்லுகிறாள். கூரத்தாழ்வான் என்பவர் பகவத் ராமானுஜருடைய சீடர். முதல்ல கூரத்தாழ்வான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேணும். இத்தனை தூரம் கூரத்தாழ்வானை இத்தனை பேர் கொண்டாடினாலும் கூட கூரத்தாழ்வான் பார்த்து எனக்கு இத்தனை பெருமை இருந்தாலும் முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு இல்லையே என்று குறைப்பட்டு கொள்வரான். முதலியாண்டானுக்கு என்ன பெருமைனா, முதலியாண்டான் ராமானுஜருக்கு மருமகனுடைய ஸ்தானம். அம்மான் அப்படின்னு சொல்லுகிறோம் மாமாவை, மருமான் அப்படின்னு சொல்லுகிறோமே. ராமானுஜருக்கு சீடராக இருக்கக்கூடியவர் முதலியாண்டான். அத்தோடு சேர்த்து உறவு. என்ன உறவு அப்படின்னா மருமகன் அப்படிங்கிற உறவு. என்ன இருந்தாலும் சீடன் அப்படிங்கிற உறவு தானே எனக்கு. முதலியாண்டானுக்கு அப்படி இல்லையே. தானே சிஷ்யனாகவும் இருக்கிறார், ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம் படைத்தவராகவும் இருக்கிறாரே. அதனால முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடையாது என்று கூரத்தாழ்வான் தெரிவிப்பறான். இது ஆண்டாள் பார்த்து நானுமே ராமானுஜருக்கு ஒரு உறவு வேணும் என்ன ஆசைப்பட்டாள். அதனால ராமானுஜரை பார்த்து ஆண்டாள் நம் அண்ணரே வாரும் அப்படின்னு அழைச்சாளாம். ஆண்டாள் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பகவானுக்காக 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கிறேன் ஆசைப்பட்டாள். ஆனா நிறைவேற்ற முடியவில்லை. ராமானுஜர் நிறைவேற்றினார். தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தானே பூர்த்தி செய்வன். அப்ப என்னுடைய ஆசையை ராமானுஜர் பூர்த்தி செய்து விட்டார். அதனால ராமானுஜரை பார்த்து நம் அண்ணரே வாரும் என்று ஆண்டாள் அழைத்தாளாம். அதனால ஆண்டாளே பார்த்து ராமானுஜரோடு ஒரு திருமேனி சம்பந்தம் வேணும் என்று ஆசைப்பட்டாளே. பகவானுடைய அடியவர்களோடு திருமேனி சம்பந்தம் இருந்தால் அதுவே நமக்கு ஞான பக்தி வைராக்கியங்களை மூட்டி வைகுண்டத்திலே சேர்த்துவிடும் என்பதை ஆண்டாள் மாமான் மகளே என்கிற பெண் பிள்ளையினுடைய அழைப்பை அழைத்து காட்டினாள். இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டின ஆண்டாளுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடுவோம்.